நேற்று வந்து நான் 5ஆம் நம்பரை கொடுத்துருந்தேன். 5ஆம் நம்பரு எத்தனை ஷோ வின்னிங் வந்திருக்குன்னு பாருங்கள். 5 வந்து டோன்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நான் போட்டிருந்தேன். கண்டிப்பாக வரும்னு. அதேமாரி 5ஆம் நம்பரு வந்துருச்சு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு நீங்கள் பார்க்கணும். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஆனால் என் கணக்கில் ஒன்று வரும், உங்கள் கணக்கில் ஒன்று வரும். இப்போ என் கணக்கில் நேற்று அது 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் நான் 5 மட்டும் இத்தனை செட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 5 நேற்று 3 ஷோவுமே வச்சுருக்கான். அதோட நான் பேர் கொடுத்துருந்தேன். பேர் வந்து பவரில் போயிடுச்சு. 51 15ன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் 65ன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டான். இதுக்கு தான் சொல்கிறது, உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்கள். வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா தயவுசெய்து ப்ளே பண்ண வேணாம். ஆனால் நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸர். நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கே வருது, அவ்வளோதான். 5/7/2025 இதுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். டிஆர் 1 மணி, K7, டிஆர் 6, டிஆர் 8 அதுக்கான ஃபாலோ நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம சிங்கிள் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் வருது. நேற்று நான் 1ஆம் நம்பர் சொன்னேன். 1ஆம் நம்பர் வந்து பவர்லேயே போயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக 6 வந்துடுச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நேற்று என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நேற்று நான் 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 1க்கு பவர் 6ன்னு சொல்லி அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம முடிஞ்சளவு எஃப்ஐஆர் தான் போடுறோம். அதுக்கான பேர் வந்து 66, 61, 16, 68, 86 அதுக்கான பேர் இது தான். நேற்று நான் கொடுத்துருந்த எல்லா நம்பருமே பவரில் போயிடுச்சு. என்னென்ன நான் கொடுத்தனோ அதை அப்படியே நேற்று ஃபுல்லாக பவரில் அடிச்சிட்டானுங்க. இது எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா தயவுசெய்து யாரும் ப்ளே பண்ண வேணாம். சரி வாங்க நம்ம பிசி பார்ப்போம். பிசி நேற்று அதே மாதிரி தான். நேற்று எல்லாமே பவர். நான் கொடுத்தது 5ஆம் நம்பரும் 8ஆம் நம்பர் மட்டும்தான் வந்துச்சு. மீதி எல்லாமே நேற்று பவரில் தான் போச்சு. அதனால் இன்றைக்கி பிசி பார்ப்போம். பி போர்டு, சி போர்டு 2ஆம் நம்பர் தான் மறுபடியும் வருது. உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு 2 வருதான்னு பாருங்கள். எதுக்கு நான் உங்கள் கணக்கில் வருதுன்னா, என்னை நம்பி மட்டுமே நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்கள். வந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணணும். ஆனால் பணம் போடுறது நீங்கள் தான். பார்த்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி வரும் நான் நம்புகிறேன். நேற்று மிஸ்ஸுனால் நம்மக்கிட்ட அடுத்த நாள் வின்னிங் வரும். ஒரு நாள் மிஸ் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி வரும். ரொம்ப நான் நம்புகிறேன். என் கணக்கில் 2ஆம் நம்பர் வருது. அது வந்து பி போர்டு, சி போர்டில் தான் வருது. அதோட பேர் 22, 27, 72, 24, 42 இது என்னோடய கணக்கில் வருது. அதோட பேர். உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா அதோட பேர் எடுத்து பிசியில் ட்ரை பண்ணுங்கள். பிசியில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும். ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனால் கூட நம்மக்கிட்ட பிசி வரும். அப்படியே இல்லையா ஏபிபிசிஎஸ்சியில் கூட ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறது. அடுத்த நம்பர் வந்து அதோட பவர் எடுக்கிறேன். பி போர்டு இல்லைன்னா சி போர்டு 7 தான் எடுத்துருக்கேன். நான் நேற்று வந்து 1ஆம் நம்பர் வச்சுருந்தேன். 1 பவர் 6ன்னு அடிச்சுட்டு போயிட்டான். அதேமாதிரி இன்றைக்கி 2ஆம் நம்பர் எடுத்திருந்தேன். 2ஓட பவர் 7ன்னு எடுத்துருக்கேன். பி போர்டு இல்லைன்னா சி போர்டு. உங்கள் கணக்கில் இந்த 2 நம்பரில் எது வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எது வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்க்காம ப்ளே பண்ணாதீங்க. அதோட பேர் 77, 72, 27, 74, 47 அதுக்கான பேர் இது தான். ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் 7ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். வந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா தயவுசெய்து யாரும் ப்ளே பண்ண வேணாம். நான் கொடுத்தா வின்னிங் வரும்னு நினச்சி யாருமே ப்ளே பண்ண வேணாம். கண்டிப்பாக உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 4ஆம் நம்பர் வருது. பி போர்டு இல்லைன்னா சி போர்டு. 4ஆம் நம்பருங்கிறது ஒரு சப்போர்ட்டுக்கு தான். மெயின் வந்து 2, 7 தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டு தான். அந்த 4ஆம் நம்பர் நான் கொடுக்குறேன். 4 உங்கள் கணக்கில் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 4 ஷோ.
அந்த 4 சுழுவுங்கும்போது எதில் வேணாலும் இறங்கும். பார்த்துக்குங்க, கண்டிப்பாக வின்னிங் வரும். அதுக்கான எஃபர்ட் தான் நான் போட்டிருக்கேன். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நாளோட பேர் 44, 47, 74, 42, 24. அதுக்கான பேர் இது தான். இந்த நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் எது வருதுன்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வேறு ஏதாவது கூட வரலாம். சப்போஸ் என் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் அதிக செட்டு ப்ளே பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். என்னை வச்ச ஒரு 10 பேர் நல்லா இருந்தால் அது எனக்கு தான் பெருமை. என்னோடய பெஸ்ட்டு 2ஆம் நம்பரு 7ஆம் நம்பர் தான். 4ஆம் நம்பரு சப்போர்ட்டுக்கு மட்டும்தான். பி போர்டு இல்லைனா சி போர்டு, இந்த 2ல் ஒரு போர்டு கண்டிப்பாக வருது. உங்களுக்கு ஏ போர்டில் வந்தால் ஏ போர்டு எடுத்து கூட ட்ரை பண்ணலாம். என் கணக்கில் இந்த 2 நம்பர் தான் பிசிக்கான நம்பரு. உங்கள் கணக்கில் எது வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சிங்கிள் நம்பர் வேறு எதுவும் வேணும்னா நான் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.